அதாவது இங்கிருந்து வியட்நாமுக்கு சுற்றுலாவுக்கு சென்றுகின்ற தமிழர்கள் உள்ளிட்ட இந்தியாவில் மொத்தம் 32 பேர் என்று சொல்லியிருக்கிறார்கள். பலரை மீட்டிருக்கிறார்கள். 8 பேர் தமிழர் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. இன்னும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் விரிவான ஒரு அறிக்கையும் வெளியிட்டார்கள். அதாவது அது குறித்த மீட்பது, உடலை எடுப்பது தொடர்பான அந்த பணியை துரிதமாக செய்ய வேண்டும் என்று அவர் வழிகாட்டியிருக்கிறார். அந்த வகையில் நான் அயலகத்துறையினுடைய அமைச்சர் மாண்புமிகு தென்னரசு அவர்களை தொடர்பு கொண்டு பேசி என்ன விவரங்கள் என்றும் கேட்டறிந்து உடனடியாக அது குறித்த நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அந்த குடும்பத்திற்கு சரியான குடும்பத்திற்கு முதலில் விடுதலை செய்திருக்கிறார்கள். நமது இரங்கலை தெரிவிக்கிறோம். தமிழ்நாடு அரசு மிக சிறப்பான தருமபுரி சேர்ந்த செந்தில்குமார் என்பவர் இறந்திருக்காரு. இந்த மாவட்டத்தில் அவங்க குடும்பம் ஒரு தொழில் இருக்கிறதுனால குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு ஏதாவது நிவாரணம் ஏதாவது கிடைக்கல. எல்லோருக்குமே தனியாக இல்லை, எல்லோருக்கும் தமிழ்நாட்டில் உயிரிழந்த அந்த வியட்நாமில் இறந்த அத்தனை பேருக்குமான மீட்பு ப்ளஸ் அதற்கான நடவடிக்கை எடுப்பதாக முதல்வர் அவர்கள் அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க. அந்த அறிக்கையின் அடிப்படையில் துரிதமாக தலைவர் டிவிக்கும் டிஎன்பியும் ஒன்றா சேரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது சாத்தியமா? அதாவது பாஜக எதிர்ப்பில் RSS பரிவார சனாதன எதிர்ப்பில் பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்ற அடிப்படையில் என்னுடைய தலைவர் அவர்கள் அந்த ஒரு முன்னெடுப்பை சொல்கிறார்கள். இது நாட்டு மக்களுக்கு நல்லது, இந்திய மக்களுக்கும் சரி தமிழ்நாட்டு மக்களுக்கும் நல்லது. ஏன்னா பாஜகவினுடைய மிக மோசமான மக்கள் விரோத திட்டங்களை இது தொடர்ந்து எதிர்த்து வருகின்ற ஒரு பேரியக்கம் திராவிட முன்னேற்ற. அதே போல் பாஜக தான் கொள்கை எதிரி என்று சொல்லக்கூடிய ஒரு இயக்கம் தாவேகா. அதாவது 2 பேருக்குமான ஒரு பொது எதிரி பிஜேபி RSS கொள்கைகள். அப்படியானால் 2 பேரும் இந்த இந்தியா கூட்டணியில் இருந்தால் நாட்டுக்கு நல்லது என்கின்ற அடிப்படையில் தான் என்னுடைய தலைவர் இருக்கிறார்கள். அரசியல் அடிப்படையில் இல்லை என்பதை நாம் கரூர் அந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு பணியாளி கொடுத்தாரு. இன்னைக்கு அன்புமணி இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிரிழந்த குடும்பத்துக்கு அரசு வேலைவாய்ப்பு கொடுத்து நீண்ட காலமாக மருத்துவர் அன்புமணி அவர்கள் அல்லது மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இந்த கோரிக்கையை சொல்லி வந்தார்கள். கடந்த காலத்தில் திமுக அரசு கூட அவர்களுக்கு உதவி மாதாந்திர உதவி என்று கொடுத்திருக்கிறார்கள். உயிரிழந்த குடும்பத்திற்கு இந்த மாதிரியான கோரிக்கை நியாயமானதாக அந்த மாற்றுக்கள் பரிசீலனை பண்ணலாம்.